அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை இலை சின்னமானது தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக இரட்டை இலை சின்னம் அதில் இடம்பெறாது என்றும், சுயேட்சை வேட்பாளருக்கும் அந்த சின்னம் கிடைக்காது என்றும், அதை மீறி கிடைத்தால் நிச்சயமாக நாங்கள் வழக்கு தொடருவோம் என்று அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். தேசிய கட்சி என்ற முறையில் தேர்தலில் போட்டியிட்டாலும் போட்டியிடாமல் போனாலும் இரட்டை இலை சின்னத்தை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் நிச்சயமாக வழக்கு தொடருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியவில்லை. மாறாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் நடைபெறாது, அது மட்டுமல்ல பணநாயகமாக தான் இந்த தேர்தல் நடைபெறும் என்று கூறி இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதில்லை என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெள்ளத் தெளிவாக அறிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயம் பற்றி அதிக அளவில் பேசி எதிர்க்கட்சியினராக நாங்கள் உண்மையிலேயே அரசியலாக கள்ளச்சாராயத்தை நாங்கள் ஊக்குவிக்கவில்லை, ஆனால் ஆளும் கட்சியான திமுக இதை அரசியலாக பார்க்கிறது. கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களது குடும்பத்திற்கு நேரடியாக சென்று ஆறுதல் வழங்காத அரசுதான் இந்த திமுக அரசு என்றும், பணத்தை கொடுத்தால் அனைத்தையும் சரிகட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே பணத்தை கொடுத்து வெற்றியடைய முடியாது. காலம் ஒரு நாள் உங்களுக்கே மாறாக திரும்பும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், பணத்தின் மூலமாகத்தான் திமுக வெற்றியடைந்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் திமுக அதிக அளவு பணத்தை செலவழிக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விக்கிரவாண்டி மக்களும் திமுகவினர்கள் கொடுக்கின்ற பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவிற்குத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்றும், இதன் மூலமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக, புறக்கணிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது சரிதானா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.